வணக்கம் சார். நேஷனல் யுவ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஷார்ட்டா NYCS அப்படின்னு சொல்றீங்க. பார்க்குறேன் நான். இது லொக்கேட் பண்ணுற இடமே வந்து ஈஸியாக அசசபிளா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பர்மாஷல், பழைய பர்மாஷல் இருந்தது, அதுக்கு ஆப்போசிட்டு பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அந்த நேஷனல் யுவ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் பி ராஜசேகர் பழனிவேலு, மேனேஜர். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் யூட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல். இந்த சேனல்ல இந்த அமைப்பு பற்றி யூத் அப்படிங்கிற வார்த்தை வர்றப்போ, யுவ அப்படிங்கிற வார்த்தை வர்றப்போ வந்து அது இளைஞர்களுக்கு, அப்கமிங் யங்ஸ்டர்ஸுக்கு எந்த விதத்தில் வந்து கூட்டுறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலம் உதவ முடியும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆம் எடிட்டர் யூட்டிஷன்ஸ் சுட்டி ராமாச்சாரி ஈஸ்வர்லா. இப்போ இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் இருக்கு, தனியார் நிறுவனங்கள் இருக்கு, பார்ட்னர்ஷிப் நிறுவனங்கள் இருக்கு, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கு. இது போல அடுத்தது கோஆபரேட்டிவ் மாடல். இது போல எக்கனாமிக் மாடல்ஸ் சொல்லுவாங்க. எக்கனாமிக் மாடல்ஸ் நிறையா இருந்தாலுமே இந்த கோஆபரேட்டிவ் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, ப்ரொடாமினன்ட் ரோல் பண்ணுது. இது என்ன செய்யுதுன்னா, பணக்காரங்கள்ட்ட உள்ள முதலீடுகளை வாங்கி வங்கி நிதியுதவியே பெற முடியாத பயனாளிகளுக்கு சிறு குறு கடன், மைக்ரோ கடனை கொடுத்து ஒரு மணி சர்க்குலேட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய மாடல் வந்து கோஆபரேட்டிவ் மாடல். இதில் ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோஆபரேட்டிவ் மாடல் இஸ் ஆல்வேஸ் எ ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. தணிக்கையாளர்கள், ஆடிட்டு நல்லா படித்தவங்களே அப்படி நினைக்கிறாங்க. அந்த கருத்தை நம்ம முற்றிலும் மறுக்கிறதுக்கு கிடையாது. அதில் ஒரு உண்மை இருக்கிற செய்தி. ஆனால் இந்த கோஆபரேட்டிவ் மாடல் வெற்றி பெறணுமா தோல்வி அடையணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, இது அவசிய வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதா சிறந்த சிந்தனையாக இருக்க முடியும். ஆச்சரியா வினோபா பாஜி பூதான் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஹெக்டேர் நிலங்களை வாங்கி நிலங்களே இல்லாதவர்களுக்கு அதை கொடுத்தார். அவர் வந்து ஒரு தனி மனிதன் செஞ்ச சாதனை அது. இன்னைக்கு 10,000 பேர் சேர்ந்து அந்த கோஆபரேட்டிவ் மாடல்ல வழியாக அந்த பூதான் இயக்கத்துக்கு ஈக்குவலண்டா சாதிக்க முடியும்னா இன்னைக்கு சாதிக்க முடியாது. இன்னைக்கு தேச பற்றாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. நாடு சுதந்திரம் அடையும் போது இருந்த தேசப்பற்றாளர் எண்ணிக்கை இன்னைக்கு கிடையாது. அப்போ தேசப்பற்றாளர்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோஆபரேட்டிவ் மாடல் மூலமாக நம்ம ஏழை எளியலுக்கு தொடர்ந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்ப இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிற கான்செப்ட் அமெரிக்காவுக்கு புதுசு. பங்களாதேஷ்ல உள்ள யூனிஸ் தான் பெரும் முதலாளிகள்கிட்ட இருந்து கள்ள பணங்கள், பிளாக் மணி சொல்லக்கூடியெல்லாம் வாங்கி அந்த இடத்துல மகளிர்களுக்கு நிதி உதவி பண்ணி அதன் மூலமா ஒரு நோபல் பரிசு பெற்றாங்க. அமெரிக்கா வந்து இந்த மாடலுக்கு புதுசு. கோஆபரேட்டிவ் மாடலை பத்தி அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாது, அனுபவமே கிடையாது. ஆனாலும் இந்த மாடலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பேப்பர்கள்ல. அது என்ன அர்த்தம்னா, என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ இந்த இந்த கோஆபரேட்டிவ் மாடலை நம்ம பயன்படுத்தி நம்ம மக்களை காப்பாற்றணுங்கிற சிந்தனை அவளுக்கு இன்னும் லெபார்ட்டரியில் வச்சு நம்ம தேசப்பற்றாளர்கள் இந்த கோஆபரேட்டிவ் மாடல்ல இணைஞ்சோம்னா இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். தேசப்பற்றாளர்கள் இல்லைன்னா இந்த கோஆபரேட்டிவ் மாடல் ஃபெயிலியர் மாடல் தான். ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரு, அதே பிசினஸ் இன்னொருத்தர் செய்யறாரு, தோல்வி அடைகிறார். அப்ப யார்கிட்ட இருக்கிறத அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வி இருக்கு. ஸோ தேசப்பற்றாளருடைய பங்களிப்பு இருந்தா தான் இந்த கோஆபரேட்டிவ் மாடலை நம்ம தூக்கி நிலைநிறுத்த முடியும். இது நல்ல உள்ளம் கொண்ட எல்லாரும் சேர்ந்து பங்களிப்பு கொடுத்துதான் இந்த கோஆபரேட்டிவ் மாடலை நம்ம சக்சஸ்ஃபுல் மாடலை கொண்டு வர முடியும். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1999 இந்த தேசப்பற்றாளர்களா கேரளா மாநிலத்தில் உள்ள பாலக்காடுல தான் ஒன்று சேர்ந்து இந்த கோஆபரேட்டிவ் மாடலை கொண்டு வர்றாங்க. இது இந்த புரோட்டோடைப், இந்த மாடல் சென்டரே வந்து கேரளா தான்.
அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கோஆபரேட்டிவ் சென்டர்ஸ் இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை நம்ம மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது, ஆல் ஓவர் இந்தியா இந்த மாடலை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா, மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அதில் வந்து பதிவு பண்றாங்க. அது எங்க இருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அந்த ஆக்டிவிட்டியில பதிச்சு அந்த பதிவு வந்து டெல்லியில இருக்கு. இப்ப அந்த பதிவு அலுவலகம் டெல்லியில தான் இருக்கு. ஆனா இந்த மத்திய நிர்வாக அலுவலகம் வந்து பூனே, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனேல அதை வைக்கிறாங்க. வச்சு இந்தியா ஃபுல்லா இந்த கோஆபரேட்டிவ் சென்டர்ஸை கொண்டு போகணும். அது வெறும் நிதி நிறுவனம் மட்டும், நிதிங்கிறது ரொம்ப அவசியம். அது பேக் போன், சொசைட்டியோட பேக் போனே நிதி தான். அதுக்கு அது அது ஆனா அது மட்டுமே கிடையாது. பாரத் பரிக்கிரமா, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனு, கிளைமேட் சேஞ்சு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, யூத் டெவலப்மெண்ட், இப்படி பல ஆங்கிள் அது சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் அந்த என்ஒய்சிஎஸ் இருந்துகிட்டு வரும். இது துவங்கி 25 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரி குட். அதுவே ஒரு பெரிய சாதனை. இது பதிவு அலுவலகம் எங்க சார்? டெல்லியில இருக்கு சார். டெல்லியில. ஓகே. உங்கள் கிளைகள்? கிளைகள் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. அது இணையதளத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு எங்களோட பேம்ப்ளெட் ஒன்று இருக்கு. அதுல வந்து பழைய பிரிண்ட், அதுல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கிடைக்கும். இப்ப சௌராஷ்டிரா நிதி நிறுவனம்லாம் இருக்கு. அது வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் அதுல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பெனிஃபிட் அடைவாங்க. அது ஒருத்தர் நல்லது. நம்ம ஒரு கம்யூனிட்டி இதை வந்து கம்யூனிட்டி பேஸ்ல வந்து அது போகுது. அதுவும் வேணும். அதுவும் வேணும். அவங்க இப்ப நம்ம வீட்டை பார்த்துக்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டையும் பார்த்துக்கணும், நாட்டையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட். மிக்க மகிழ்ச்சி. தேசிய இளையோர் கூட்டுறவு சங்கம் மிக நல்ல முறையில் வளர்ந்து எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்று விரும்பி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றிங்க. மேற்கொண்டு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதை இன்னொரு பேட்டியில வந்து நான் எடுத்து நம்ம சேனல் மூலமா, எங்க சேனல் வந்து நாட் ஓன்லி சௌராஷ்டிரியன்ஸ், இட் இஸ் ரன் பை சௌராஷ்டிரியன், பட் இட் இஸ் டு தி குளோபல் லெவல் ஆல் பீப்புள். சரி, தேங்க்யூ. ஒரு இன்னொரு குறிப்பு சொல்ல விரும்புறேன். இப்ப எங்களுக்குன்னு ஒரு கோஆபரேட்டிவ பத்தி ஒரு அகில இந்தியாவில் ஒரு மாத இதழ் வெளிவந்துட்டு இருக்கு. அது ஆனா ஹிந்தி மொழியில இருக்கு. அது எங்களுக்கு அது உள்ளது தெரியாது. கிட்டத்தட்ட 99% வந்து எனக்கு அந்த இப்ப நான் வந்து எப்படின்னாக்கா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் இருக்கிற, அதாவது இன்னைக்கு தொழில்நுட்பத்துல வந்து நான் வந்து பாரத் பாரதி அப்படிங்கிற அமைப்பு வந்து குஜராத்ல நம் பிரதமர் மோடி அவர்களால் யோசனை சொல்லப்பட்டு இன்னைக்கு 25 வருஷமா 2002-3 இருந்து அது வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த மேசானா அப்படிங்கிற ஊர்ல இருந்தும் குஜராத்ல வந்து அந்த இது இருக்கு. அதுல ஹிந்தியில் வரக்கூடிய விஷயங்களை வந்து நான் தமிழாக்கம், ஹிந்தியில இருந்து தமிழ், ஹிந்தியில இருந்து இங்கிலீஷு, ஹிந்தியில இருந்து தெலுங்கு, ஹிந்தியில இருந்து கன்னடம், அனுவாத்துங்கிறது மொழிபெயர், அதை பண்ணி நம்ம சேனல்ல கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு எங்களால் இந்த வகையில் உதவ முடியும். எப்படின்னாக்கா, இந்த கான்செப்ட் இது வந்து டைப் பண்ண இடத்துல இருந்து அந்த ஸ்கிரிப்ட், எனக்கு ஹிந்தியில ஒரு ஆர்டிகிள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு அனுப்பினால் அதை நான் மொழி மாற்றம் செய்து மக்கள்கிட்டையும் கொண்டு போக முடியும், உங்களுக்கும் கொடுக்க முடியும். இது எங்களால் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க, கட்டாயம். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி.